ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்றைக்கி எதை பார்க்கலான்னா முருகன் தத்துவம் பார்க்கணும். சரிங்களா? இப்போ முன்ன எடுத்த வீடியோவில் இம் சவுண்டு பற்றி சொன்னேன் இல்லைங்களா? இதிலிருந்து கழுத்துலேருந்து இது முடிக்குமே நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கோ, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நல்லாயிடும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதை ஒருத்தர் முன்னே கிளாஸ்க்கு வந்துட்டு இருந்த லேடி செஞ்சாங்களாம். 15 நாளாக சளி பிடிச்சிக்கிட்டு நல்லாகவே இல்லைங்க. தலைவலி விடவே இல்லை. நான் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப்பிள்லாம் கூட ஏற்றிட்டு வந்துட்டேன், அப்பயுமே நல்லாகவே இல்லை. உங்கள் வீடியோ அப்போ கச்சிதமாக வந்துச்சுங்களா? அப்போ அந்த இம் சவுண்ட் சொல்லவும் அன்றைக்கே நல்லாயிடுச்சு, தலைவலி ஃபுல்லுமே நல்லாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. அப்போது நீங்கள் இது நல்லாகுமா இல்லையா அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. எதுனாலுமே நீங்கள் சொல்கிறத நம்பிக்கையாக செய்யுங்க. செய்யும்போது அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இப்போது எதிர்ப்பாளர் ஒருத்தர் இருக்காங்க. எதிர்ப்பாளர் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, பையனுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, 4வது வருஷம் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாய்பாபாவை வேண்டிக்கோமா, கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டாலாம். ஆனால் 3 இடத்துலேருந்து வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. எதுன்னு நாம் செலக்ட் பண்ணணும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தா. அந்த மாதிரி நாம் நாம் நம்பிக்கையாக நாம் கும்பிடும்போது என்ன ஆகும்னா, நாம் வேண்டது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதனால தான் செய்யுங்க எதுனாலுமே நாம் வேண்டும் போது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது அதனால தான். இப்போது முருகனோட தத்துவம் என்ன அப்படின்னா, இடக்கலை பிங்களை சுழுமனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படின்னு என்ன? இடக்கலைன்னா இடது நாசி, சரிங்களா? பிங்களைன்னா வலது நாசி. சுழுமுனைன்னா என்னன்னா, இப்போ நம்ம பயிற்சி பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கமும் ஓடாமல் உள்ளுக்குள்ளே அப்படியே ஓடுது பார்த்தீங்களா மூச்சு? அதுதான் சுழுமுனைன்னு சொல்கிறது. இப்போ நம்ம பயிற்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே அப்படியே நடுநாசி சென்டராக போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதுதான் சுழுமுனை அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ என்னான்னு சொல்லுவாங்கன்னா, இடக்கலை வள்ளி, பிங்களை தெய்வானை. வள்ளி தெய்வானை. அந்த சுழுமுனைன்றது யாருன்னா முருகன். சரிங்களா? நம்மளோட முயற்சியெல்லாம் இப்போ எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இப்போ பயிற்சி பண்ணுறது எதுக்காக? அந்த இதை பயிற்சி பண்ணி அந்த வெளிமூச்சு உள்மூச்சாக கொண்டு போகணும், அப்போ தான் நம்மளோட மனசு அடங்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? எந்த பயிற்சி நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாலும் அதனோட எதுக்காக நாம் பண்ணிகிட்ருக்கோன்னா, அதனோட ஃபினிஷ் முடிவு எதுன்னு இதுக்கு தான். சரிங்களா? அப்போது நாம் பயிற்சி பண்ணி நம்மளோட மூச்சை உள்பக்கமாக திருப்பிட்டோன்னு வைங்களேன், சுழுமுனைக்கு திருப்பிட்டோன்னு வைங்களேன், நம்மளோட தேடல் ஃபினிஷ், அந்த வேலை தீர்ந்து போச்சு. சரிங்களா? இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது ஆன்ம தேடல்னு சொல்லிட்டு தியானம் பண்ணிவிட்டு எதுக்கு நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம்? அது எல்லாமே சுழுமுனைக்கு போகும்போது ஃபினிஷ் ஆகிடும். சரிங்களா? இப்போ அதுக்காக தான் நம்ம அதுக்குண்டான பயிற்சி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ விடாமல் பண்ணணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். பண்ணணும் தானே? அப்போது சுழுமுனைக்கு உண்டான பயிற்சி தான் நம்ம பண்ணிட்டுருக்குறது. முருகனை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், எல்லாமே நம்ம ஃபுல்லுமே ஆன்ம தேடல் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. சரிங்களா? அப்போது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, சுழுமுனை நாடின்னு சொல்லுவாங்க. சுழுமுனை நாடின்னா என்னன்னா, பின்னாடி மூலாதாரத்துலேருந்து இங்கே இந்த பள்ளம் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, தலைக்கு, இந்த இடத்தலைக்கு கொஞ்சம் மேலே அந்த இடம் முடிக்குமே அந்த சுழுமுனை நாடின்றது அப்படியே மேலே ஸ்ட்ரெயிட்டாக போகும். சரிங்களா? அப்போ அந்த சுழுமுனை நாடி மெயின்.
இப்போ எதுக்காக பயிற்சி பண்ணுறதுன்னா அந்த 7 சக்கராஸ் இருக்குது இல்லைங்களா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், மணிப்பூரகம், விஷுப்தி, ஆக்ஞா, சகசரம். அந்த 7 சக்கராஸும் என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ண 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 அப்படியே வந்து தூய்மையாகிக்கிட்டே வரும். கொஞ்சம் எடுத்த உடனே எல்லாமே தூய்மை ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக மூலாதாரம் ஃபஸ்ட்டு, அடுத்தது சுவாதிஷ்டானம், அடுத்தது மணிப்பூரகம், அடுத்தது அநாகதம், அடுத்தது விசுத்தி, அடுத்தது ஆக்ஞா, அடுத்தது சகஸ்ரம் சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அப்படியே தூய்மை ஆகிக்கிட்டே வரும். தூய்மை ஆகும்போது எப்படி நாம் தெரிஞ்சுக்கலான்னா அந்த இடத்துல வந்து அந்த துடிப்பு தெரியும் நம்மளுக்கு. சரிங்களா? கீழே இருந்தே வந்து அந்த இடம் வந்து நம்ம உத்து கவனிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். அப்படியே அந்த இடத்துல வந்து துடிக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ, அந்த இடத்துல இப்போ வேலை நல்லா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லாமே நம்ம வந்து அந்த எல்லாமே எல்லா ஆள் சக்கராசும் தூய்மையான வாட்டி எப்படி வந்து தூய்மையாகுதுன்னு நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உடம்பெல்லாம் எல்லாமே ஃபுல் பெயினாக இருக்கும். அப்படியே அடித்து போட்டாப்புல அங்கங்கே வந்து அப்படியே இழுக்கும். பெயின் வந்து இப்போ திடீர்னு மாற்றி அந்தந்த இடத்துல வலி இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த டேப்லெட்டும் சாப்பிட தேவையில்லை. உள்ளுக்குள்ளே வந்து ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்போது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். அதுக்குண்டான பயிற்சிங்க தான் நாம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. விடாமல் பண்ணணும். சரிங்களா? அப்போ அந்த 7 சக்கராஸ் வந்து ஒவ்வொன்றா அப்படியே சுத்தம் பண்ணிகிட்டே வந்து 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 கடைசியாக இங்கேருந்து இது முடிக்கும் பண்ணும்போது தான் நல்லா வேலை செய்யும். இப்போ இது இங்கே கழுத்துலேருந்து கீழே முடிக்கும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கர்மேந்திரியம்னு சொல்லுவாங்க. இப்போ மாயைக்கு உண்டான இங்கெல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மாயையில் மாட்டிக்கிட்டு இந்த புற வாழ்க்கைக்கு உண்டானதை மட்டும்தான் நம்ம கவனிப்போம். சரிங்களா? எப்போ வந்து இந்த கழுத்துலேருந்து இது முடிக்கும் ஞானேந்திரியம்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ வந்து இந்த சக்கராசெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நாம் என்ன பண்ணுவோம், ஞானத்துக்கு உண்டான இந்த அகவாழ்க்கைக்கு உண்டானதெல்லாம் தேட ஆரம்பிச்சுக்குவோம். ஸ்டார்டிங்லேயே எல்லாத்துக்குமே தெரியாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், அதுக்குண்டான முயற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்குண்டான பலன் அப்பப்போ கிடைக்கும். ஆனால் விடாமல் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்பாதில்ல. நம்ம விடாமல் அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணும்போது அதுக்குண்டான சேஞ்சஸ் உடம்புல கண்டிப்பாக நடக்கும். பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக வந்து இங்கே இதிலேருந்து இது முடிக்கும் ஞானேந்திரியம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த விசுத்தி, ஆக்ஞா, இந்த சகஸ்ரம் இதெல்லாம் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா ஞானத்தை பற்றி ஒவ்வொன்றா டக்குன்னு புரியும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? அதோட நிப்பாட்டிடுவார். மேனிஃபெஸ்ட் பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஆனால் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கொடுப்பாங்க. நீங்கள் ஞானத்தை நோக்கி அடுத்தடுத்து போகும்போது மட்டும்தான் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்க முடியும். ஞானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எது தேவையோ அது உங்களுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் போய் இதுக்கு இது வேணும் அது வேணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு கேட்டு அதை அடைஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதோட நிப்பாட்டிடுவார். நீ இதை தானே கேட்ட, இதை வச்சு வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிடுவார். சரிங்களா? இப்போ மேலே நாம் ஞானத்தை தெரிஞ்சுக்கணுமா, புரிஞ்சிக்கணுமா, பகவானை உணரணுமா, இல்லை வந்து நாம் வந்து பொருளுக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு இது வேணும் அதை வேணும்னு கேட்கணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க பார்க்கலாம். ஞானம் தானே வேணும். அப்போது ஞானத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஞானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து தேடல் இருக்காது. எதில்? இந்த பணத்தில் இதுலன்னு ஆசையில் வந்து தேடல் இருக்காது, சுத்தமாக இருக்காது. அப்போ வந்து நாம் எந்த ஆசையுமே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து உண்டான அந்த ரூட் எதுவோ அதை காமிச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார் கூடவே பகவான். சரிங்களா? இப்போ போகி, நாளைக்கு போகி இல்லைங்களா? அப்போ இந்த போகியில் என்ன பண்ணுவோம், பழையதை கழித்து புதியதை வாங்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ பழசெல்லாம் வந்து வீட்டிலேருந்து டிஸ்போஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து புது சாமான் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், உடல் தூய்மை,
வீட்டு தூய்மையை விட எது ரொம்ப முக்கியம்னா மன தூய்மை. இந்த போகியில் ஒரு முடிவு எடுத்துக்குவோம். நம்ம மனசு தூய்மையாக வச்சுக்கலாம். பழைய ரெக்கார்டெல்லாம் சுத்தமாக அழிச்சிடலாம். எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம ஆன்மாவாக பார்த்து நல்லா ஆசையாக அன்பாக பழகலாம். அன்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அதுலேயே எல்லாமே அடங்கிடுது. அன்பே சிவம். ஏன் அப்படி சொன்னாங்க? அன்பு இருக்கிற இடத்துல எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அன்பாக இருக்கும்போது அன்பு ரொம்ப முக்கியம். அந்த மன தூய்மையாக இருக்கும்போது மட்டும்தான் உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் நடக்கும். இல்லைன்னா நடக்குமானா நடக்காது. எவ்வளோ மாதக்கணக்காக வருஷக்கணக்காக தவம் செஞ்சாலுமே கூட அந்த இது பவர்ஸ் எல்லாம் அந்த பகவானோட அருள் கிடைக்குமான்னு கிடைக்காது. ஆகையினால் பகவான் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுவோம். அங்கே வாழ்க்கையில் ஹாப்பியாக வாழ்வோம். இந்த போகியிலேருந்து நம்ம பகவான் எது கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அது எல்லாமே தவிர்த்துட்டு பகவான் எதை கடைப்பிடிக்க சொன்னாரோ அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவோம். கோயிலுக்கு போய் நம்ம விழுந்து விழுந்து கும்பிடுறத விட மற்றவங்களுக்கு செய்கிற சேவை பகவானுக்கு போய் சேர்ந்துக்கும். இதுதான் மக்கள் சேவையே மகேசன் சேவை. சரிங்களா? நம்ம யாருக்கு எந்த உதவி செஞ்சாலுமே அது பகவானுக்கு போய் சேர்ந்துக்கும். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோம். சரிங்களா? விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். கேட்டதுக்கு நன்றி.